Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகளே, இன்றைக்கி நம்ம 10ஆம் வகுப்பு தமிழ் காலாண்டு தேர்வு 2025க்கான மிகவும் முக்கியமான வினாக்கள், தட் மீன்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் 8 மார்க் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் கட்டாயம் ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்தி இதில் இருக்கிற 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் 8 மார்க் கூட படிச்சிங்கன்னா போதும், ஷூராக நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக தான் இதை நம்ம அப்லோட் பண்ணி இதுக்கான PDF நான் கட்டாயம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதில் இருக்க கொஸ்டின் மார்க் பண்ணிக்க. ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய எந்த கொஸ்டின் 2 மார்க்கில் இருக்குது. தட் மீன்ஸ் வரக்கூடிய கோட்டியலுக்கு நமக்கு 4 இயல் இருக்குது. ஸோ அதில் கம்பேரிசன் பண்ண ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான 2 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பலகை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2 ஐம்பெரும் காப்பியங்கள் நமக்கு எத்தனை சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி கம்பேர் பண்ணக்கூடியது. சிலப்பதிகாரம் மணிமேகலையும் கொடுத்துட்டாங்க, அது தவிர மீதி இருக்கிறது மட்டும் எடுத்துறது செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, மோனை எதுக்கு, இது ரொம்ப சிம்பிள் தான். மோனை என்று முதல் எழுத்து ஒன்றி வருது, எதுக்கு என்று இரண்டாம் எழுத்து ஒன்றி வருது. ஸோ அதுதான் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சொல்வளத்தை உணர்த்தும் உதவும் நெல் வகைகள் பேர், இது ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு இல்லை. அடுத்தது 5th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடுக்கு தொடர். ஸோ அது ரொம்ப சிம்பிள் தான். 6th கொஸ்டின் நான் கேட்டிருக்கேன்னா, இச்சொற்கள் இடையில் வேற்றுமை உறுப்பை பயன்படுத்தி தொடரை விரித்து காட்ட. கட்டுரையை படித்த அப்படின்ற கம்பேர் பண்ணக்கூடியது. ஸோ வேற்றுமை உறுப்புன்னு சொல்லும்போது ஐயாளுக்கும் இன்னதுக்குன்னு கம்பேர் பண்ணோம். முதல் வேற்றுமை 8ஆம் வேற்றுமைக்கும் உறுப்பில்லை அந்த கான்செப்டில். 7th கொஸ்டின் என்ன கொடுத்தனா, மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் செயல்கள் நிகழ்கிறது. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 8வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தமிழர்கள் வீசுகின்ற திசை கொண்டு காற்றுக்கு எவ்வாறு பெயர் சூட்டினது, இது முக்கியமான கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது விருந்தினர் மகிழ்வுக்கு ஒரு முகமன் சொற்களாக கொடுத்துருக்கோம். இந்த கொஸ்டினும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா என்ன கொஸ்டின் கொடுத்தா, விருந்தோம்பலோட கான்செப்டில். அடுத்து செங்கீரை ஆடுதலி எந்தெந்த அணிகளும் சுட்டப்படும் முத்துக்குமாரசாமி பிள்ளை, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 12 பார்த்து என்ன கேட்டால், உண்மை தொகையாம. ஆக்சுவலாக இது எண்ணுமையாக கூட கல்வியும் செல்வம் உம்ன்ற உறுப்பு வெளிப்படையாக எண்ணுமைன்னு சொல்லுவோம். ஸோ உண்மை தொகை கல்வி, செல்வம், விருந்து, ஈகை, அவ்வளோதான். ஈகைன்னு கொடுத்துருவோம். அந்த உம்முடி எடுத்தால் போதும். 13வது வினா தண்ணீர் குடி தயிர் நாகை தொகை பார்த்தீங்கன்னா தொகைநிலை தொடரில் கம்பேர் பண்ண, இதில் கம்பேரிசன் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இது 1 கொஸ்டின் கொடுத்து அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ண பார்த்து மொழிபெயர்ப்பின் பயன், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அமர்ந்தான். இந்த பகுப்பாய்வு அமர் இத்து இந்த பிராக்கெட்டில் போடணும். தா இத்து குட்டல் ஆ என், அப்போ அமர் பகுதி, இத்து சந்தி, இந்தானது விகரம், இத்து இட்டு இருணும் இருந்த கால இடைன்னு சொன்னால் அமர்தான் சொன்னால் அன்பால் வினைமுற்று விகுதி கம்பேர் பண்ணக்கூடிய. அடுத்து 15வது வினா பார்த்தீங்கன்னா நச்சுப்படாத செல்வம், இதுவும் ரொம்ப முக்கியமான. 16வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர்க்கும் விஞ்ஞான பெயர்க்கும் இடையே உள்ள பேர், இது புக்கின் சரி கொஸ்டின். இது 3 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து மொழி எத்தனை, நமக்கு ஏற்ற மொழி 3, தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி கம்பேரிசன். தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர், அடுக்கு தொடர், அன்மொழி தொகை, அதே மாதிரி குறிப்பு வலு, வலா, வலுவம், இது எல்லாமே புக்கின் சேர்ந்து எடுத்திருக்கோம். அடுத்து சிறுவினால் வரக்கூடிய 3 மதிப்பெண்னா தமிழனை வாழ்த்துவதற்கான காரணம் பாவலர், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். புளியங்கன்று ஆழமாக, இதுவும் புக் பேக் கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. அடுத்து 3வது வினா பார்த்தீங்கன்னா அறிந்தும் அறியாது, இதுவும் புக் பேக்கில் கொஸ்டின் தொழிற்பையில் கம்பேர் பண்ணு. அடுத்து 4வது கொஸ்டின் உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சொல்பூமி அவை என்னை பற்றின பரிபாடல் அறிந்தவற்றை எழுது, இது முக்கியமான கொஸ்டின். 5வது வினா பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தொகா நிலை தொடர்களை கண்டெடுத்து, இதில் பார்த்தீங்கன்னா வண்ணமிட்ட சொற்கள் மட்டும் எழுதக்கூடியது. அடுத்த கொஸ்டின் இன்மையிலும் விருந்தோம்பல் குறித்து புறநானூற்றுப்பாடல், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கட்டாயம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த வரக்கூடிய கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 6 and 7 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒரு எக்ஸாம்பிள் தான் வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக இருந்திருக்கலாம் செங்கீரடினா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தனித்துவம் உண்ணாமை என்பது தமிழ் விருந்தோம்பலோட கான்செப்ட் கொடுத்துருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 9th பார்த்தீங்கன்னா தொகைநிலை தொடரில் நம்ம கம்பேரிசன். நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மன்னன் இடைக்கால எனப்பொழுது சிறப்பு செய்தி ஏன் விளக்கம் தருக. பல துறைகளின் வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு, இது முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் 2 வலுவமைதி, இது இலக்கண வினாவிலிருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது 1 கொஸ்டின். இது 3 மார்க்லேயே 5 மார்க்லேயே 8 மார்க்லேயும் கேட்பாங்க. புயல் அறிவிப்பை கேட்ட நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் காப்பாற்ற செயலில். அதே மாதிரி 14வது கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 14, 15 கட்டாயம் படிங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா திருக்குறளுங்க ஒழுக்குமுறை அதிகாரத்தில் உள்ள கருத்துக்களை வள்ளுவர் வழியின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 15வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வேலோடு நின்றான் இடி என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு, இதுவும் பார்த்தீங்கன்னா பயன்படுது. அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 16 பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஓனாக கொடுத்து 16, 15 ஒரு எக்ஸாம்பிள். உங்களுடன் பயிலும் மாணவர் ஒருவர் பள்ளிப்படிப்பை பாதியில் நிறுத்தி வேலைக்கு செல்ல விரும்புகிறார், அவரிடம் கற்பதன் இன்றியமையை எவ்வகையில் எடுத்துரைப்பு, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது 17வது கொஸ்டின். பள்ளியிலும் வீட்டில் நீங்கள் செய்யும் சொன்னார் நற்செயல்களை பற்றி, இதுவுமே முக்கியமான கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அடுத்து நெடுவினா 8 மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா நாட்டு வளமும் சொல்வளமும் தொடர்புடைய என்பது பாவனர் வழியின், இந்த கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின். காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகளை விவரித்து எழுதுக. அடுத்து சங்ககால தமிழரின் விருந்தோம்பல் பண்பு, இது இந்த கொஸ்டின் எல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. உங்கள் இல்லத்திற்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பல். நெக்ஸ்ட் புயலின் அறிவு, இந்த கொஸ்டின் ஆல்ரெடி சொன்னது தான். இறைவன் புலவர் இடைக்கான குரலுக்கு செய்வேன். ஓவரால் 6 கொஸ்டின், இந்த 6 கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேட்டிருக்காங்க. அடுத்து நம்ம கம்பேர் பண்ண விரிவானம் துணைப்பாட பகுதி தான். புயலிலே ஒரு தினம், ஆக்சுவலாக நமக்கு விரிவானம் 4 இருக்குது. நமக்கே தெரியும். புயலிலே ஒரு தோணி, அன்னமயா, அதே புதிய நம்பிக்கை, பிரம்மம். இந்த 4ல் 2 படிச்சிங்களா போதும், அல்லது 3 படிச்சிங்க புயல். அந்த தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா புயலிலே ஒரு தோணியும், அதே மாதிரி
நெக்ஸ்ட் வந்து அன்னமயாவும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதிய கற்கை நன்றே கற்கை ரொம்ப 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 முக்கியமான ஒரு விரிவானம். அடுத்து பிரம்மம் கதை புஸ்தகம் கொடுத்தோம். ஸோ 4 இருக்குது, 2 படிச்சிங்களா போதும், எக்ஸா 1 படித்து வச்சுங்க. கடிதம் பார்த்தீங்கன்னா மாவட்டத்தில் நடைபெற்ற மரம் இயக்கம் வரை. ஸோ இது வந்து ஓனா கூட இது நம்ம புக் பேக்கில் இருக்க கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உணவு விடுதியொன்றில் வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகவும் விலை கொடுத்தாகவும் இருந்தது குறித்து உரிய சான்றிதழ் உணவு பாது. இது மோஸ்ட் இம்பார்ட்டன் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிராமத்தில் நூலக வசதி வேண்டி பொது நூலகத்தில் இயக்குனர் அவர்களுக்கு கடிதம் எழுதுதல். இது முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஓன் கொஸ்டின் 2 கொடுத்து பள்ளி தில்லி கிடைத்த பணப்பை, மின்விளக்கு வசதி, இதெல்லாம் ரிப்பீட்டாக கேட்கக்கூடிய. நெக்ஸ்ட் வந்து மாநில நடைபெற்ற பார்த்தீங்கன்னா கலைத்திருவிழா போட்டியில் பங்கேற்று கலையரசன் பட்டம் பெற்று தோழனை வாழ்த்து மாட்டது. இது ரொம்ப ஒரு 6 கடிதம் கொடுத்துருக்கும். இந்த 6மே பப்ளிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். அடுத்து நயம் பாடுறது, எதுகை, மோனை, சந்தம், பாணயம், திரண்ட கருத்து, மைய கருத்து கம்பேர் பண்ண காலக்கணிதம் கவிதை கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் மலர்ந்து மலராது. இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா கவிஞர் கண்ணதாசன் எழுதி. அடுத்து வந்து பார்த்தா இது புக் பேக்கில் இருக்குது, தேனிய செந்தமிழ் மொழியை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த கொஸ்டின். ஸோ இதுவுமே ஓவரால் 3 நயம் பாடுறது, மூணுமே 8 மார்க்கில் கேட்கக்கூடியது. அடுத்து டிரான்ஸ்லேஷன் டேரெக்டாகவே எழுதிக்கலாம். டிரான்ஸ்லேஷன் மறக்காமல் ஒரு டாபிக் இது பண்ணி எழுதுங்க. ஸோ இது 5 மார்க் டேரெக்டாக ஆன்சர் பண்ணக்கூடியது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் 4 டிரான்ஸ்லேஷன் இருக்குது. இது ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்குது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் செகண்ட் ஒன். அதே மாதிரி தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பேராவை ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஃபோர்த் ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிரான்ஸ்லேஷன் இஸ் அன் ஆர்ட்னு சொல்லக்கூடிய மொழிபெயர்ப்பு. ஸோ செகண்டும் ஃபோர்த்தும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அடுத்து பொதுக்கட்டுரை நம்ம செப்பரேட்டாக பிரிச்சிருக்கோம். ஏன்னா நம்ம 3 8 மதிப்பெண் வினாக்களை பொறுத்த வரைக்கும் ஒரே செய்யலேருந்து ஒரு கொஸ்டினும் விரிவானத்துலேருந்து ஒன்றும், இன்னொன்று பார்த்தா பொதுக்கட்டுரை மொத்தமே 3 தான் இருக்குது. சான்றோர் வளர்த்த தமிழ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 8 மதிப்பெண்ணாக்கள். அடுத்து நம்ம வந்து செம்மொழி தமிழுக்கு வளம் சேர்க்கும் மொழிபெயர்ப்புகள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மதிப்புரை எழுதல். ஸோ இந்த 3 கொஸ்டின் இருக்குது நமக்கு, நம்ம செப்பரேட்டாக இதில் கொடுத்துரும். நெக்ஸ்ட் கலை திருவிழா வந்து ஜென்ரலாக கொடுத்துரும். ஸோ ஓவராலாக இதில் கம்பேரிசன் பண்ணிக்கிற இந்த மெட்டீரியல் இருக்கிற கொஸ்டினை நீங்கள் மறக்காமல் மார்க் பண்ணி படிச்சிங்களா போகும். இதிலிருந்து 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் 8 மார்க் கட்டாயம் வரும். ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் நமக்கு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லும் போது பார்த்தா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து நமக்கு 9 இயல் இருந்தது. ஸோ ஆனால் இந்த வருஷம் வந்து 7 இயலாக குறைச்சிருக்காங்க. ஸோ நம்ம ரெடியூஸ் ஆகிருக்கிறதுனால நிறைய வந்து பார்த்தா ஆடும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த செப்பரேட்டான அந்த மெட்டீரியல் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ மற்றபடி நெக்ஸ்ட்டு வரக்கூடிய 1 மார்க் கேட்டகரி நம்ம வீடியோ நிறைய அப்லோட் பண்ண போகிறோம். மாடல் கொஸ்டின் எல்லாமே அப்லோட் பண்ணுறோம். ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் ஐ மார்க்ஸ் இந்த கோடியல் எக்ஸாம். ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா. உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட் டைம் 100 மார்க்ஸ் எழுதுறீங்க. ஸோ இது 15 மார்க்ஸ் தான் எழுதியிருப்போம் நமக்கு, ஏன்னா ஃபஸ்ட் மிட்டம். ஆனால் அதனால் இந்த 100 மார்க் தேர்வு என்பது அந்த சரியான நேரத்தில் முடிக்கணும். டைம் மேனேஜ்மெண்ட் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ முதல்ல இந்த கொஸ்டின்லாம் மார்க் படிச்சிருக்கீங்கன்னா கோத்ரூ பண்ணுங்கள். அதுக்காக தான் அந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறோம். திருப்பி நான் சொல்லியிருக்கேன், ஒரு வீடியோ நீங்கள் எத்தனை டைம் படித்தாலும் படித்ததை எழுதி பாருங்கள். ஏன்னா தமிழ் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். அப்போ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவாய்ட் பண்ணணும்னா எழுதி பார்த்து கரெக்ஷன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் குறையும். ஸோ அதை நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் போகும்போது கட்டாயம் நீங்கள் நல்லா எழுதலாம். ஸோ ஆல் த பெஸ்ட்பா. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம இருக்கிற டைம் சரியாக யூஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.